அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் மீனவ சம்மேளனங்களின் தலைவரை சந்தித்திருக்கின்றார். அந்த மீனவ சம்மேளனங்களின் தலைவர்களையும் அது சம்பந்தமான உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து பல சம்பவங்களை அவர்களுடன் கேட்டு அறிந்திருக்கின்றார். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கப் போவதாகவும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப் போவதாகவும் கூறியதன் பின்னணியில் தற்பொழுது மீனவர் சங்க தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அதன் கிளைகளில் இருக்கின்ற ஒருவரால் அர்ச்சுனா ராமநாதன் சந்திப்பு சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் மற்றும் வாத பிரதிவாதங்களை முன்வைக்கின்றார். அந்த மீனவர் சங்கங்களின் தலைமை என்பது உண்மையான மீனவர்களினுடைய சங்கங்களின் சம்மேளன தலைமையாக இருக்க முடியாதென்ற கருத்துப்பட அந்த சங்கங்கள் முழுதாக அரசியல் சாயங்கள் பூசப்பட்டதாகவும் கட்சி சார்ந்தவைகளாகவும் உண்மையான மீனவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் உண்மையான மீனவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அற்றவர்கள் என்று சொல்லி உண்மையான சம்பவங்களை அடித்து அதாவது இலங்கையினுடைய அரசுக்கே விரல் விட்டு ஆட்டக்கூடிய வகையில் ஒரு சினிமா திரைப்பட கதாநாயகன் பாணியில் மிகவும் ஆணித்தரமாக உறுத்து தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்ற ஒரு மீனவர் சங்க தலைவரனுடைய திரைப்படம், ஒரு மீனவர் சங்க தலைவரனுடைய ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி சிறப்பாக உங்களுக்கு அமையும். மிகச்சிறந்த காணொலி. இது போன்ற காணொலிகளை நீங்கள் இதுவரை கண்டிருப்பது அரிதாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் திருத்தமாகவும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். அண்மையில் ரவுஃப் ஹக்கீம் என்கின்ற ஒரு அமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது முஸ்லீம் காங்கிரஸின் தலைவராக இருந்த ரவுஃப் ஹக்கீம் இந்தியா சென்ற இடத்திலே அங்கே இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையையும் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையும் பேசி தீர்க்கலாம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த கருத்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல என்று கூறுகின்ற இந்த மீனவர் சங்க தலைவர், இதுவரையும் நீங்கள் பேசப் போகிறீர்கள், காலங்காலமாக நீங்கள் பேசி உருப்படியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று கடும் காரசாரமாக இதற்கு எதிராக கருத்தை முன்வைக்கின்றார். இதைவிட கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரர் கடற்தொழில் மீன்பிடி அமைச்சராக தற்போது என்பிபி அரசாங்கத்தின், அதாவது அனுராக் குமார் திசாநாயக்கானுடைய அரசாங்கத்தில் அங்கம் வகித்து கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாகவும் இலங்கை முழுவதற்கும் மீன்பிடித்துறை மீன்வள அமைச்சாக செயற்படுகின்ற சந்திரசேகர் அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதது. அதாவது எல்லை தாண்டி வந்து அடாத்தாக, அதாவது கட்டுப்பாடு மீறி எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கின்ற இந்த இந்திய மீனவர்களோடு நாங்கள் எந்த பேச்சையும் பேசி பயனில்லை, ஆகவே இவர்களுடன் பேச தயாரில்லை என்ற அடிப்படையில் அவர் கூறிய கருத்தை இந்த மீனவர் சங்க தலைவர் முழுதாக வரவேற்கின்றார். எனவே இந்த எல்லை தாண்டி வருகின்ற தென்னிந்தியா மீனவர்களால் கடல் கரையோர வளங்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதாகவும் மீன்பிடி தமக்கு நாசமாக்கப்படுவதாகவும் மீனவர்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகவும் அவர்களுடைய வாழ்வு மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதாகவும் குறை கூறுகின்றார். அவர்கள் கொண்டு வந்து வருகின்ற இழுவை மடி படகு, அதாவது ரோலர்கள், கனதியான ரோலர்கள் இங்குள்ள மீனவர்களுடைய வளத்தை அழிப்பதாகவும் மீன்பிடி வேலைகளை அறுப்பதாகவும் படகுகளை சேதமாக்குவதாகவும் சொத்துக்களை நாசமாக்குவதாகவும் மிகப்பெரிய குறைபாட்டை கூறுகின்றார். எனவே இந்தியாவினுடைய இந்த மீன்பிடி, இந்த எல்லை தாண்டி வருகின்ற அத்துமீறுகின்ற இந்த சட்டவிரோதமான மீன்பிடி நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடாது என்று சொல்லியும் அழுத்தம் திருத்தமாக இந்த மீன்பிடி சங்க தலைவர் கூறுகின்றார். கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த 2 பகுதிக்கும் தீர்வாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி இதுவரை வந்த கால அரசுகளையும் தற்போதுள்ள அரசையும் கடுமையாக சாடுகின்ற இவர்
அரசாங்கம் ஏன் சட்டங்களை இயற்றுகின்றது? நாங்களா இயற்றுகின்றோம்? நீங்கள் தானே சட்டங்களை இயற்றுகிறீர்கள், நாங்கள் இயற்றவில்லை. நீங்கள் தானே சட்டங்களை இயற்றுகிறீர்கள், இயற்றுகின்ற சட்டங்களை ஏன் உங்களால் அமல்படுத்த முடியாது என்று சொல்லி ஒரு காட்டமான கேள்வியை அவர் கேட்கின்றார். எனவே இலங்கை அரசாங்கத்தையே கண்ணுக்குள் விரல் விட்டாட்டக்கூடிய அளவுக்கான கடுமையான கேள்விகளை முன்வைக்கின்ற இந்த மீனவர் சங்க தலைவர் எதற்கும் அஞ்சாதவர் போல் அவருடைய கருத்துக்கள் ஆணித்தரமாக மிகவும் அர்த்தபுஷ்டியாக காணப்படுகின்றது. அர்ச்சுனா சந்தித்த சம்மேளனங்களுடைய தலைவர் ஒரு பொய்யானவர் என்று சொல்லியும் அவர் மீனவர் சங்கங்களினுடைய உண்மையான சங்கங்களினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரான நிலைமையில் அவர் அப்படியானவர் அல்ல என்கின்ற ஒரு கருத்துப்பட இந்த மீனவர் சங்க தலைவர் கருத்து கூறுகின்றார். இவர்கள் எல்லோரும் உண்மையான மீனவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களை துரத்திவிட்டு தங்களுடைய இஷ்டப்பாட்டில் தங்களுடைய கட்சிகள் சார்ந்து அரசியல் சார்ந்து செயற்படுகின்றார். இவர்களுடைய கருத்துக்கள் உண்மையான மீனவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்குமா? மேலும் அர்ச்சுனா கிராமப்புறங்களில் உள்ள மீனவர் சங்கங்களை சந்தித்து அவர்களின் ஊடாக கடற்கரைகளுக்கு சென்று அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை பார்த்து அதன் ஊடாக முடிவுகள் எடுத்து பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான கருத்துக்களை முன்வைப்பது சால சிறந்தது என்கின்ற கருத்தை இந்த மீனவர் சங்க தலைவர் கூறுகின்றார். உண்மையும் அதுபோன்றுதான் காணப்படுகின்றது. அர்ச்சுனாவின் சந்திப்பு அதை விட்டு அர்ச்சுனா இந்த மீனவர் சங்கங்களினுடைய சம்மேளன தலைவர், அதாவது போலியான சம்மேளன தலைவரை சந்தித்து அவர்களுடான கருத்துக்களை ஏற்படுகின்ற அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் கதைப்பதோ அல்லது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோ உண்மையான மீனவர்களுடைய அடிமட்ட வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது அமையும். எனவே மீனவர்களின் சங்கங்களினுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களின் ஊடாக கிராமங்களுக்கு சென்று கடற்கரைகளுக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கை தரங்களை நேரில் பார்த்து அதனூடாக உரிய தரப்பினருடன் பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அதுவே ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று மிகவும் சிறப்பான கருத்தை முன்வைக்கின்றார். இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் பாபு ஹக்கீம் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நிகழ்வுக்கு போன இடத்துல அங்கே ஒரு மீடியாவுக்கு கொடுத்திருக்கிறார், ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை பேசித்தான் தீர்க்கணும் என்று சொல்லி நாங்கள் பேசி என்னத்தை தீர்க்கிறது எத்தனையோ தரக்கம் பேசியாச்சு. அடுத்தது 2 நாளும் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தி தான் நாங்கள் கேட்க. இது உலக இழுவாமடி தொழில் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில். இன்றைக்கு எங்களந்த கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது, இந்தியாவோட மீனவற்ற பிரச்சனை பேசுகிறாங்க மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். நாங்கள் பேசி நாங்கள் அழுத்து போச்சு. நீங்கள் சட்டவிரோதமாக எங்களை இல்லையும் தாண்டி கொண்டு எங்கள் இந்த கடல் வளத்தை முட்டு அழிச்சு போட்டீர்கள். இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். உலகத்தாலேயே தடை செய்யப்பட்டது அழிவான தொழில், இழுவாமடி தொழில் அழிவான தொழில். அதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம். இந்தியா மக்கள் இந்த பாரம்பரிய மீனவரியோ பாரம்பரிய தொழிலை நாங்கள் வெறுக்கல. அது இந்தியா இழுவப்படவும் முற்று முழுதாக நிறுத்தப்படவும் இல்லை என்று சொன்னா இல்லை காட்டக்கூடாது, இன்னும் இல்லையே வரக்கூடாது. வராக இருந்தால் தான் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி எந்த மக்கள் 2 நாட்டு மக்களும் 2 மக்களும் சேர்ந்து பேசி கலைச்சு ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரலாம். இழுவாமணி தொழில் செய்யும் வரையும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு விடவே கிடையாது. 2 நாட்டு அரசாங்கம் சேர்ந்து ஏற்கனவே எடுத்துக்கப்பட்ட தீர்மானம் இருக்கு. 2014ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தாலே எங்களுக்கு காணும். இன்னும் எங்களை உள்ளூர் எடுத்து பாருங்க, உள்ளூர் இழுவப்படாது மோசமான வேலையை செய்து கொண்டு அரசாங்கத்தால சட்டங்களை தீர்மானிக்கப்பட்டு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன் நீங்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துற சட்டங்களை உருவாக்குறீர்கள்? நாங்கள் உருவாக்க சொன்னாங்க சட்டத்தை. அப்ப இன்றைக்கு தமிழமைச்சர் வந்துதான் அதை ஊக்குவிச்சு சட்டவிரோதமான ஒழுங்காத்தை ஊக்குவிச்சு அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அப்ப அதாங்க ஆளுநருக்கு எல்லாம் தெளிவா வடிவா இல்லாம கடிதங்களை கொடுத்து எல்லாம் தெளிவா சொல்றாங்க. அப்ப அதற்கு முடிவு சொல்லியிருந்தார். கட்டாயமாத்தாலும் கடத்தல் அமைச்சரும் கூடி எல்லாரும் சேர்ந்து கூடி இதுக்கு ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு தார கொண்டு சொல்லி நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு 96ஆம் ஆண்டிலிருந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவரும் நடைமுறைப்படுத்த வக்கில்லாதார். இன்றைக்கு நாட்டிலே நடக்கிறத நடைமுறைப்படுத்த வக்கில்லாதார்கள் உத்தியோகத்தர். அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்டு ரத்தமாடி அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கமும் உத்தியோகத்தர். அவருடைய புதிய அரசாங்கம் அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இதுவரை யார் நடைமுறைப்படுத்த சட்டங்களா இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் தான் இல்லை. எல்லாரும் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு மௌனமா இருக்கிறாங்க. நேற்றைக்கு யாழ் மாவட்ட சம்மேளனத்துல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சம்மேளன பிரதிநிதிகளை சந்திச்சு ஏதோ கடத்தல் சம்பந்தமா காய்ச்சிருக்கிறார். உண்மையின்படி அதுல அங்க இருக்கிறதுல கூடியவங்க சட்டவிரோதமாக செய்கிறார்கள். கட்சி இந்தியாக்கள் முதல் கட்சி இந்தியாக்கள்
எங்க யாழ் மாவட்ட கூட்டுறவு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஏசி வந்து கட்சிக்கு போய் கட்சியோட சேர்ந்து உண்மையான மீனவ பிரதிநிதிகளை வெளியேற்றி போட்டு கட்சியின் ஆக்களை போட்டு சம்மேளனம் நடத்தி கொண்டு அந்த சம்மேளனத்தில் இருக்கிறார்கள் சட்டவிரோத செய்யறாங்க நேட்டப்பட ஆரம்பிக்கிறேன் சுருக்குவர ஆரம்பிக்கிறேன் உள்ளூர் செய்யறாங்க இருக்கிறேன் அப்ப அதே வந்து என்ன வேண்டியது அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேணும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ளணும் இதை வந்து உண்மையின்படி அவர் வந்து என்ன சொல்ல ஒவ்வொரு சமாசம் ஊடாக போய் கரையோரங்கள மக்களை சந்திச்சிருக்கணும் அதான் வந்து என்ன பிரச்சனை கேட்டுக்கணும் அப்ப மக்கள் தெளிவான முறையில் இந்த பிரச்சனை சொல்லிட்டு எங்கட சமாசத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை விட்டு அந்த மாதிரி யாழ் மாவட்ட சம்மேளனத்துல வந்து அதே சொல்ல கேட்டுக்கொண்டு போய் பாராளுமன்றத்துல குழப்பி கூத்தாடுவதா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வேறு விதமான முறையில் நடவடிக்கை இருக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதில் நாங்கள் அன்பா கேட்டுக்கொள்வோம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அன்பா கேட்டுக்கொள்வோம் இது வந்து உண்மையின்படி எல்லா ஒவ்வொரு சமாசமாக போய் அந்த கரையோர மக்கள்ல சங்கங்களை சந்திச்சு சங்கங்கள் பிரச்சனை தான் வந்து இருக்கணுமே தவற இந்தியாக்களும் சும்மா நியமனம் கொடுத்தாங்களே போய் அங்க போய் சட்டவிரோதமான தொழில் செய்யறாங்க இந்த முடிவை கேட்டு போட்டு சட்டவிரோதமான தொழிலுக்காக போய் பாராளுமன்றம் கலைக்கிறது தப்பான விஷயமா இருக்கு அப்படிங்கிற பாராளுமன்றத்திலே கடத்தல் சம்பந்தமான முறையில் தப்பா கலைப்பாரா இருந்தால் அடுத்தடி நாங்கள் வந்து வேற விதமா நாங்கள் கலைப்போம் நடவடிக்கை எடுப்போம் கட்டாயமா அதுக்குரிய நடவடிக்கையில வந்து பாராளுமன்ற அர்ஜுனாவும் இருக்கணும் ஏன்னு சொன்னா இதுதான் யதார்த்தமா இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியாரும் ஒவ்வொரு தங்களுக்கு செஞ்சாங்களை தூக்கி வச்சு கொண்டு தாங்கள் செய்யும் சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் சமாசம் சம்மேளனம் யாழ்ப்பாணம் என்றாலும் சரி இன்னைக்கு வடமராட்சி இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் வந்து கரையோரங்கள்ல வந்து கடல் தெற்கு கூடி கடல் வந்து ஓட்டோட வந்து அடிச்சு கரையிலாத்தையும் கொண்டு போது தொழிலாளிகள் படகுகள் இருக்கிறதுக்கு இடங்கள் இல்லை இன்னைக்கு அந்த கடல் அணைகளை வேலைக்கு கட்டி இருந்தால் இன்னைக்கு கடல் வந்து கரை அடிச்சிருக்காங்க ரோடுகள் செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி படகுகள் செய்யப்பட்டிருக்காங்க வடமராட்சியில அங்க கிருடாவில் பிரிவுல வில்லேஜ் கோட்டர் அது வந்து கரையோரம் கடற்கரை காணியை பிடிச்சி கரையோரம் கட்டி கடல் வந்து அந்த மதில அடிச்சு கொண்டு இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்ததா கரையோர பாதுகாப்பு அதுக்கு அனுமதி கொடுத்தது இன்னும் ஒரு சிலர் அதை தான் சாட்டி கொண்டிருக்கிறேன் அவர்கள் கட்டிடம் கட்டலாம் சொன்னால் நாங்களும் கட்டலாம் முதல் அவன் போய் இடிச்சு போட்டுதாலும் நாங்கள் இடிக்கிறோம் அப்ப இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போதும் நாங்கள் இன்னைக்கு 15 வருஷம் முடிஞ்சு ஒன்றை கிழிக்கல ஆனா தாங்கள் தங்களுக்கு சொத்து தருவாங்க மாறண்டாலும் சரி பெட்ரோல் சைட் இருந்தாலும் சரி காணிகள் அரசாங்க காணிகளை வந்து ஆட்சி உறுதி முடிச்சு 250-300 ரெண்டு குடிச்சு வச்சிருக்கிறார்கள் அடுத்தது வந்து கூழ்வார் வச்சிருக்கிறார்கள் அடுத்தது வந்து ஷாப்பிங் சென்டர்கள் வச்சிருக்கார்கள் அப்ப இதுவரைக்கு தான் நம்ம பாராளுமன்ற உறுப்பினரா போறாங்களே தவிர என்ன மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் ஒன்றுக்கும் போகல இன்றைக்கு அர்ஜுனா எம்பி வந்து ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே ஒவ்வொரு கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறார் இதுக்குள்ள சரி உண்மையின்படி அது சரியா இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் கட்டாயமா அவர் சொல்றது சரியா இருந்தால் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் ஆனா தப்பா இருந்தால் அது உண்மையின்படி பிள்ளையின்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் அவர் ஆதாரபூர்வமாக பேப்பர்ல வச்சு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்ல வச்சு கூட காய்ச்சி கொண்டிருக்கிறார் அதாவது நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னு சொன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரையில அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப இவரும் வந்து உனக்கு வாயப்பொத்தம் காய்க்கிறது அவருக்கு அறிவித்த செயல் உண்மையின்படி எல்லாரும் வந்து பிரச்சனை அணுகி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எப்படி தீர்க்க வேண்டும் சொல்லி அனுமதிப்பே தவிர ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்ல வந்து 2ஆம் வாதத்தை கலைச்சு இந்த கூட்டங்களை குழப்பி அப்படி ஒரு கதையை சொல்றாருன்னு சொன்னா அதுக்குரிய தீர்வை காணும் இது உண்மையை ஆதாரமா இருக்கா சரி ஆதாரமா காட்டுறாங்க அதுக்கு என்ன தீர்வு அந்த தீர்வை தான் காணணும் இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சரி மற்றதும் சரி அங்க வெளிநாடு வரைக்கும் போய் கழிச்சு நீங்க கொடுக்க முடியாது நீங்க அங்க காசு தண்டவும் உங்க இந்த பெரிய பவரை காட்டுவதால் அங்க போறீங்க நீங்க சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தால் முதல் உள்ளூர்ல எங்கட பிரச்சனையோ எங்கட ஜனாதிபதியோ அந்த பாராளுமன்ற அமைச்சர் கூட்டத்திலே கூடி அங்கதான் முடிவெடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அமைச்சரவை கூடி அமைச்சரகத்துல தீர்மானம் எடுத்து ஜனாதிபதியோட கலைத்து ஜனாதிபதி கூட தீர்க்க பார்க்கணும் இதுவே ஒண்ணுமே இல்லாமல் விட்டுட்டு அவர் 2 பேர் வெளிநாட்டுல போய் அங்க போய் கழிக்கிறது இங்க போய் கழிக்கிறது ஏன் என்ன அங்க போய் கழிச்சு புரிஞ்சுருக்கீங்களா இதற்கு வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு செய்தோம் அவன் வந்து போர் குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேட்டு நீங்கள் அதை மறந்துறீர்கள் மறந்து போட்டு விளையாடுகளை செய்கிறீர்கள் நீங்கள் எந்த பிரச்சனை தீர்க்கணும் என்றால் எந்த பிரச்சனை தீர்வணும் என்று சொன்னால் எந்த பிரச்சனை இதுதான் முடிவு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை கூடி அமைச்சரவை கூட்டத்தில் கலையுங்கோ எந்த தீர்மானம் கொடுங்கோ அதை ஆலோசனைச்சு அதுக்கு என்ன செய்ய முடிவு எடுத்தால் ஜனாதிபதியோட கலையுங்கோ அதுக்குரிய நடவடிக்கை யார் எடுக்கிறீர்கள் ஓன் எடுத்தீங்க நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளாளும் ஒவ்வொரு திட்டம் 4 சிக்கல் 4 கதையை சொல்லிக்கிறீர்கள் இதால எங்க தமிழ்ல என்ன பிரச்சனை தீர்த்த முடியும் உங்களால தீர்த்தியலும் இன்னைக்கு யோசிப்பாங்க யாழ் மாவட்டத்தை பாருங்க இன்னைக்கு என்ன நடந்தது எல்லாத்தையும் சிவரடிச்சு சின்னாவிதமாக்கி போட்டு நான் பெருசு நீ பெருசு சொல்லி இப்ப வீரம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்
அதுக்குதான் நாங்கள் சொத்து தொடர்களுக்கும் நான் தெரிஞ்சு நீங்க தயவு செய்து 22 மண்டை யோசிங்க. இன்னும் எங்களை தமிழ் தேசியத்துக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கூட எங்களை நின்று கொண்டு நீங்கள் அமைச்சர் யாழ் தமிழ் அமைச்சர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து இதுபோல நல்ல தீர்வு முடிவெடுங்க. அதைத்தான் உங்களை கேட்டுக்கொள்வது.